வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் வெளியில் உள்ள ஒழுங்கமைப்பும் அழகும் உள்ளத்தை நிறைவாக அமைதியுறச் செய்யும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: இன்ப ஊற்றி என நிறைந்த இறைவா என்னும் போதிலே ஏற்படும் ஒரு இன்பம், அதை எவ்வாறு சொல்வேன்? நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன் நடனம் ஆடிடும் காட்சியாய். உன்பெரிய பேரியக்க ஊமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுவே ஓர் கொத்து போல் தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயங்கும் இயக்கும் தன்மையினை எண்ணி என்ன தவமது ஆனந்தமே என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல மனிதருக்கு ஆதாரம் உழைப்பு வேண்டும், உல மகிழ்ச்சிக்கு உற்சாகம் ஊட்ட கடல் நதி மலை காடு கண்டு கிடைத்திட உலகம் சுற்றும் வாய்ப்பும் நல்லமுதல் கழிப்பூட்டும் கலைகள் வேண்டும், ஞாபகத்தை பண்படுத்தும் தியானம் வேண்டும், விட வேண்டும் தேவையற்ற அனுபவங்களை விழுகாது பெரிதாது துன்பம் வாழ்வில் என்று சுவாமிஜி இந்த 2 பாடல் கொடுத்திருக்கிறாங்க. வெளியில கோடான கோடி சூரிய குடும்பங்கள் பஞ்சபூதங்கள், அதே கோடான கோடி சூரிய குடும்பங்களுடைய காந்தலை கதிர்களும் அந்த பஞ்சபூதத்துல உள்ள அந்த தன்மைகளும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் அது தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இதுதான் இறையினுடைய அமைப்பு. இதை புரிந்து கொண்டு வாழணும். அது வேறு, நாம வேறு அல்ல. நாம ஒவ்வொரு வெளி காட்சிகளையும் அதனுடைய அழகையும் ரசிச்சு அதை நாம உணர்ந்து அதோடு ஒன்றி கடந்து உயிர்கலப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இறையினுடைய அமைப்பு. பாரதியார் சொல்லுவாங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் அடையும் எங்கள் கூட்டம் என்று. பஞ்சபூதங்கள் நம் உடல்ல தன்மாற்றம் பெற்று பருவுடலாக இரத்தமாக வெப்பமாக காற்றாக உயிராக 5 பூதங்கள் நம் உடல்ல நிரம்பி இருக்கிறது. 5 பூதங்கள் தான் தன்மாற்றம் பெற்று இந்த பரு உடலாக நம் உடல்ல இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ பஞ்ச பூதங்களுடைய சக்தி நம் உடல்ல இருக்கக்கூடிய சக்தியோடு இணைந்து நாம் வாடும்போது மகிழ்ச்சியாகவும் பேரானந்தத்தோடும் வாழலாம். அதற்குதான் நமக்கு பஞ்சபூத தவம் சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. இந்த பஞ்சபூத தவத்துல நிலத்துல, நீர்ல, நெருப்புல, காற்றுல, விண் என்று சொல்லக்கூடிய ஆகாசத்துல நாம் மனதை செலுத்தி தவம் இயற்றோம். அந்த தவத்துல நம்மிடம் உள்ள குறைகள் அனைத்தும் இந்த நம் உடல் பஞ்சபூதங்கள் அனைத்தும் நிறைவு பெறுகிறது. அதோடு இந்த பூமியை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூரிய குடும்பம் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்துல மிதந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி சூரிய குடும்பங்கள்ல இருந்தும் நமக்கு காந்தலை கதிர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நம் உடல்ல உள்ள அனைத்து உறுப்புகளோடும் பொதுவா எலும்புன்னு சொன்னா அது சூரியகாந்த சக்தியான அந்த ஆரஞ்சு நிற காந்தலை கதிர்கள் நம் 206 எலும்புகளோடும் நம் உடல்ல உள்ள அந்த தோள்களோடு புதனுடைய பசுமை நிற காந்தலை கதிர்களும், அதே போல சுக்கிரன் நம்முடைய அது வெண்மை நிற வெள்ளி நிற வெண்மை நிற வெள்ளி நிற காந்தலை கதிர்கள் நம்முடைய ஜீவகுத்து குழம்போடும், சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த வெண்மை நிற உருண்டை வடிவ கோரிலிருந்து வரக்கூடிய அந்த வெண்மை நிறமான காந்தலை கதிர்கள் நம் இரத்தத்தோடும், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த செந்நிற காந்தலை கதிர்கள் எலும்புக்கு மத்தியில் உள்ள மஜ்ஜையோடும், குரு என்று சொல்லக்கூடிய அந்த பொன்னிறமான கோள் நம்முடைய மூளை செல்களோடும், சனி என்று சொல்லக்கூடிய சாம்பல் நிறமான காந்தலை கதிர்கள் நம்முடைய உடல்ல உள்ள 72,000 நரம்புகளோடும், ராகுக்கேது கருமை நிறமான காந்தலை பாதைகள் நம்முடைய சுத்த சத்துவான ஓசஸோடும் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதே போல இந்த பிரபஞ்சத்துல மிதந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி சூரிய குடும்பங்கள் அனைத்தும் நம்மோடு
அதே காந்தலை கதிர்களை, இந்த நவக்கோள்கள்ல இருந்து வரக்கூடிய அதே காந்தலை கதிர்களை எப்பவுமே நம் உடலுக்கும் உயிருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாம நம்முடைய மனம் அமைதியாகவும் பேரானந்தத்தோடு புத்துணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொன்னா, இந்த ஜட பொருட்களான கோடானகோடி சூரிய குடும்பங்கள், பஞ்சபூதங்கள், இதையெல்லாம் நாம மதித்து அதோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழணும் சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.